எந்திரி. எந்திரிக்கிறேங்க. எந்திரி. அடிக்காதே. என்ன சொல்லுவா? அம்மா மச்சான், 1 ரூபா இருந்தா தருவனலங்க. இருந்தா தருவியா? அப்புறம் எதுக்கு சர்ட்? எதுக்கு சர்ட்? முதல்ல சர்ட். மச்சான் 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 இரு மச்சான், இரு மச்சான், இரு. எதுக்கு மச்சான் போட்டு அடிக்கிற பண்ணீங்க? என்ன பிரச்சனை? நீ போய் முதல்ல. என்ன பிரச்சனை? டேய், நீ எதுக்கு அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு நான் தகராறு பண்ற இடத்துக்கு வந்த? நான் எதுக்கு தகராறு பண்ற இடத்துக்கு வர்றேன்? சும்மா முன்ன பண்ண தெரியாத பேசுற மாதிரி எல்லாம் பேசாதீங்க மச்சான். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வெளியே வாங்கி போச்சு, உங்களையும் அக்காலையும் பார்த்துட்டு ஒரு கோழியை வாங்கி வீட்டுல குழம்பு வச்சு அடிச்சு சாப்பிட்டு போலாம்னு வந்தேன். அப்ப கோழி வாங்கிட்டு போக வேண்டியதானே? 50 ரூபாய்க்கு வயல இருக்கிறது 25 ரூபா தான் இருக்கு. 25 ரூபா குறையுதா, என்னடா பண்றது? அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தேன். நீங்க இங்க கபடி விளையாண்டுக்கிறீங்க. உங்களை பார்த்தவன ஓடி வந்தாச்சு. நானும் கோழி வாங்குறதுக்கு தான் வந்தேன். அப்படியா? இந்தா 25 ரூபா தர்றேன், வாங்கிட்டு வா. ஏய், இந்த 50 ரூபா போடு, எடுத்துக்க. அச்சா ரெடி. டீ சாப்பிடுறியா? டீ இருக்கு. முதல்ல அதை வீட்டுக்கு கொண்டு போய் சட்டு புட்டுன்னு வறுத்து ஆக வேண்டிய வேலையை பார்த்து சந்தோஷமா இருப்போம் மச்சான். வணக்கங்க. வணக்கம். உனக்கு இல்ல, அவருக்கு சொன்னேன். ஏன் அலையற? ஏது மச்சன கோழி வச்சிருக்காரு, நம்ம கடையில வாங்குறீங்களா? என்னப்பா நம்ம கடை? என்னமோ தெரிஞ்சு வாங்குறேன். 50 ரூபா சொல்லியிருக்கேன் இந்த கோழிய. இதுக்கு தான் சின்ன பசங்களை கடையில வைக்க கூடாதுங்கிறது. தெரிஞ்சவங்களுக்கு 45 ரூபா கோழி 50 ரூபாய்க்கு வித்துருக்கானே. எங்கிட்ட சில்லறை இல்ல, நான் போய் 5 ரூபா கொடுத்துடுறேன். நீ கொடுத்தனுப்ப வேண்டாம். டேய், போட போய் வாங்கிட்டு வா. ஏண்டா, உனக்கு ஆள் தரதுன்னு தெரிய வேண்டாம்? இந்தா நீயே இந்த 5 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துரு. மச்சான், ஒரு 2 ரூபா அன்பளிப்பு கொடுக்கவா? கொடுத்துட்டு வா, கொடுத்துட்டு வா. பாப்பா, உன்னை போய் அடிக்க வந்தேன் பாரு. ரொம்ப கவலைப்படுத்துறானே. மச்சான், 5 ரூபாயில 2 ரூபா டிப்ஸ் போதும், மிச்சம் 3 ரூபா. இந்தாங்க, ஆளுக்கு 1.5 ரூபா. அப்பா, வந்ததுக்கு ஒரு லாபம். மச்சான், இப்பவே மணி 11 மணி ஆகி போச்சு. கோழி வேகிறதுக்கு வேற ஒரு 2 மணி நேரம் ஆகும். இப்ப வீட்டுக்கு போனா தான் நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து சாயங்காலம் 8 மணி வண்டிக்காச்சும் ஊருக்கு போவேன். வாங்க போலாம். நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன். என்ன மச்சான், என்னென்னமா பேசுறீங்க? இப்போ ஆளுக்கு 25 ரூபா போட்டுதானே அந்த கோழியை நம்ம வாங்கினோம். ஆமா. அந்த கடைக்காரர் எவ்வளவு திருப்பி கொடுத்தான்? 45 ரூபா போக மிச்சம் 5 ரூபா கையில கொடுத்தாரு. டிப்ஸ் எவ்வளவு கொடுத்த? அந்த பயலுக்கு 2 ரூபா கொடுத்தேன். மீதி 3 ரூபாயில ஆளுக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டோம்? 1.5 ரூபா 1.5 ரூபா. அப்ப 25 ரூபா போட்டவனுக்கு கொள்முதல் எவ்வளவு ஆச்சு? 25ல 1.5 ரூபா போச்சுன்னா 23. 23 கூட்டினா எவ்வளவு? 23 47. டிப்ஸ் 2 ரூபாய் சேர்த்து கூட்டு. 47 ஒரு 2 49. மீதி 1 ரூபாய் எங்க? ஆமா, எங்க? ஐயோ அம்மா, அம்மா கேக்குறியா எங்கன்னு? அம்மா, மரியாதையா சொல்லு, அந்த 1 ரூபாய் எங்க? சத்தியமா எங்க ஆத்தா சத்தியமா அடிக்கல மச்சான். டேய், உங்க ஆத்தா செகிட்டு உங்க அப்பா உங்க அக்கா உங்க அண்ணன் எல்லாத்தையும் எனக்கு தெரியும். மரியாதையா சொல்லு, அந்த 1 ரூபாய் எங்க? மச்சான், சத்தியமா எடுக்கவே இல்ல. நீ ஏதோ கணக்கு தப்பா சொல்ற. தர்றேன்னு சொல்லு, நான் விட்டுறேன். ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. கணக்கு தப்பா சொல்ற மச்சான், நல்லா கூட்டிக்க. நான் கணக்கு தப்பா சொல்றேன், கூப்பிட்டு கேளு. கேக்குறேன். ஆமா. கடைக்காரர் எங்க வா? என்னங்க? இவங்கிட்ட எவ்வளவு கொடுத்தீங்க? 5 ரூபாய்ங்க. சரி, நீ சரிங்க. 5 ரூபாய் வாங்கலையா? ஆமா ஆமா ஆமா. டிப்ஸ் எவ்வளவு கொடுத்த? டிப்ஸ் 2 ரூபா. 3 ரூபாய் கொண்டு வந்தீல்ல? ஆமா. 1.5 ரூபாய் 100 ரூபாய் எடுத்துக்கிட்டோம்ல? 23 எவ்வளவு? 23 47. 2 ரூபாய் டிப்ஸையும் கூட்டு. 47 2 49. அந்த 1 ரூபாய் எங்க? எங்க? எம்மா, தர்றேன்னு சொல்லு, ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. நான் எடுக்கவே இல்ல. தர்றேன்னு சொல்லு, ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. எடுக்கலன்றல. எடுக்கலையா? எடுக்கறடா நானு. மச்சான் அவன் போடா லொல்லுவாயா. ஊர்ல இருந்து வர்றப்பே சொன்னாங்க வடக்கு சூலம்னு. எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஏன் கணக்கான தப்பு? ஏங்க நீங்களே சொல்லுங்க. 23 47. டிப்ஸ் 2 ரூபாய் கூட்டா 49. மீதி 1 ரூபாய் எங்கீங்க? $200 செலவு பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். அந்த 1 ரூபாயை அவன்கிட்ட இருந்து வாங்காம விடக்கூடாது. இப்படியே போனோம்னா அவனை கவுக்க முடியாது. நம்ம கூடையை கவுத்துட்டு போவோம். வண்டி அடியா. ஏனே எப்பவும் இந்த பக்கம் வர மாட்டீங்களே, என்ன புதுசா அப்படி? அதை ஏன் கேக்குற? எங்க அக்கா புருஷன் அதான் என் மச்சான் என்ன வலை போட்டு தடிக்கிட்டு இருக்கான்.
அவனுக்கு பயந்து பயந்து இப்படி மரத்துக்கு பின்னால எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அட பாவி. இப்போ ஓம் முடி என்கிட்ட மாட்டிக்கிடுச்சுல, என்ன பண்ண போற? இப்ப நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டிய, என்ன பண்ண போற? எது? நான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டடா. எந்திரா. டேய், இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? ஆமா, இப்படியே நீ ரோட்ல நடந்து போனீங்கன்னா லாரியில அநியாயமா அடிபட்டுலடா செத்து போவ. வேப்பல அறிவில்ல உனக்கு? சோறு திங்கிறியா, சோத்தை விட்டு வேற எதுவும் திங்கிறியா? எங்க மச்சான விட அறிவு கம்மியா இருக்கீங்கடா. என்ன கூடயா கூடையடே எடுக்க மாட்டியா? அந்த ₹1 என்னாச்சு? எடுக்கல. தர்றேன்னு சொல்லு, ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. நான் எடுக்கவே இல்லை. என்னாச்சு? எடுக்கல 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 எடுக்கல. ₹200 செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். மறுபடியும் வருவேன். அந்த ₹1 வாங்காம போட மாட்டேன். என்ன? ஏனே அண்ணே, யாருன்னு அவரு? வந்தாரு, இழுத்தாரு, அவர் எடுத்தேன்றாரு, நீங்க எடுக்கலைன்றீங்க. என்ன பிரச்சனைனே? அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. ஏனே, மனசுள்ள பாரத்தை மத்தவங்க கிட்ட சொன்னா தானே கவலை குறைங்க. என்கிட்ட சொல்லுங்கண்ணே. அது என்னோட ஒண்ணா மண்ணோட மண்ணா போட்டும். தயவு செஞ்சு கேட்காதீங்க. என்கிட்ட சொல்லுங்கண்ணே. ஐயோ, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ₹1க்காக மச்சாங்கிட்ட மாட்டிட்டு முழிச்ச நீ இனிமேல் தப்பிச்சுக்கலாம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. வெளியே வா மகனே, நல்ல காலம் பிறக்குது மகனே உனக்கு. வா மகனே வெளியே. குடுகுடுப்புக்காரே, உண்மையிலேயே நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இல்லைனா யாருக்குமே தெரியாம தோட்டத்து குடிசை வீட்டுல படுத்திருக்க நம்ம கிட்ட வந்து குறி சொல்ல வருவானா? இவன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். தயங்காம வா மகனே, இன்னையில இருந்து உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. மச்சாங்கிட்ட ₹1க்காக அடி வாங்கிட்டு இருந்த உனக்கு நல்ல காலம் பிறக்குது. அதே பிரச்சனை தான். நீங்க சொன்ன அதே மச்சான் தான் ஏன் மச்சான். அவன் எப்படியாச்சும் சாகணும். அந்த கணக்கு தெரியாத கவ்வாதியோட இந்த கண்ணுல இந்த கண்ணு ரெண்டும் பிதுங்கி சாகணும். அது மட்டும் இல்ல, இந்த நாக்கு இல்ல, இந்த நாக்கு சரட்டுன்னு வெளியே வந்து தொங்கி சாகணும். அது போக இந்த காது, இந்த மூக்கு, வாயி, இதுல ஊரா ரத்தம் கக்கி 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 சாகணும். அதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல தாயத்து முடிச்சு தரணும். இதுக்கு எவ்வளவு செலவானா? மச்சான், எப்படி சாகணும் நானே? அது சும்மா தூக்கத்துல ஒரு மனுஷன் ரத்த ரத்தமா கக்கி சாகணுமா நானே? மச்சான், நான் சும்மா ஒரு உறவு முறைய வச்சு சொன்னேன். என்னாச்சு அந்த ₹1? அதே என்னாச்சு? நான் எடுக்கலையே. தர்றேன்னு சொல்லு, ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. சத்தியப்படி எடுக்கல. சத்தியம் சத்தியம் சொல்லுயா? சொல்லுயாடா சத்தியம். பணத்தை தர்றது பதிலா ஏன் ஏமாத்துற? எதுக்காக ஏமாத்துற? அதுக்கான தெரிஞ்சு ஏன் ஏமாத்துற? பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க, என்ன தப்பு செஞ்சான்? அது அவங்கிட்டயே கேளுங்க. வரமாட்டியா? வரமாட்டியா? மாறு வேஷம் போட்டாவது அந்த ₹1 வாங்காம விட மாட்டான்டா. ஐயோ, எக்ஸமா போட்டு அடிக்கிறான் ஐயா. ஐயோ, அவன் கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம் ரத்தம் வரும்னு நான் ஆசைப்பட்டனே. இப்ப எனக்கு எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. ஏன்பா, ஏன் இப்படி அடிச்சாரு? என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி அடிச்சிட்டு போறாரு? என்னைய கேக்குறீங்களா? இப்போ உங்க எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுறேன். இனி நான் மறைக்க விரும்பல. அது ஒரு கோழியோட கதை. இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த ₹1 எங்க? நீங்களாவது சொல்லுங்க, அந்த ₹1 எங்க? அட பாவிகளா, ₹1 எங்கன்னு கேட்டவன எல்லாரும் மறைஞ்சிட்டீங்களா? உங்களை மாதிரி என்னால மறைய முடியலையே. ஐயா, உங்க பேத்தி எப்படி இருக்கா? அவங்க அம்மா மாதிரி இருப்பா. அவங்க அம்மா எப்படி இருக்கா? அடைய பொண்டாட்டி மாதிரி இருப்பாடா. அது சரி, உங்க பொண்டாட்டி எப்படி இருக்கா? இருப்பா.
ஏய், எடுத்துக்கடா. அது நம்ம அனிதாலடா, உள்ள போய் தடுங்க. சே. ஓமா என்ன மறைக்குது? என்ன முறைக்கிற? அட மறுபடியும் மறைக்கிற? ஆமா எந்த ஊரு? நான்சென்ஸ். ஓ அந்த ஊரா? தாத்தா அடி ஆத்தா. டேய், அவங்க தாத்தா தாண்டா நம்ம தாத்தா. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன். பரீட்சையெல்லாம் நல்லா எழுதிருக்கியா? நல்லா எழுதிருக்கேன். பையனை நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு. யார் ஒண்ணா ஒண்ணா என்னம்மா கால் அடிபட்டுச்சா? தூக்கிட்டு வாங்கடா. ஏய் சத்தங்கிட்ட போட தாத்தா இருக்கான்னு பாக்குறேன். கிளி என்ன? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர்ல இருந்து வராங்க. ரூம்ல உட்கார வச்சிரு. ஏறும்பளையா? இல்ல ஓரம்பல. அம்மா சைக்கிள் செந்தில் தப்பிச்சப்பா. என்னமோ அவளுங்க எல்லாம் இங்க வந்து இந்த ஊரே தலைகையில திருப்பி வைக்க போற மாதிரி பேசிட்டு போகுது. ஏமா உனக்கு அறிவு இருக்கா? இல்ல அறிவு இருக்கான்னு கேக்குறேன். அங்க இருந்து நேரா வந்தது வராம சீப்பு மேல மோதுறியே. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இல்ல நீ ஒரு பொம்பளையா? Who do you think we are? We are Anita's friends. Go call Anita, man. How dare you talk to us in this way? Stupid, idiot, nonsense, Indian fellow, fool, country brute. Isn't he looking like a Ugran lizard? What do you think? Hey, who's this cat here? God knows, yeah. Maybe he's another. A B C D E F G H I J K L M N O P Q R S T U V X Y Z. போதும். ராசையா எப்படிப்பா அப்படி எல்லாம் பொறு. அதுக்கு இல்ல ராசையா. அவனுக்கு கிடைக்காங்கடா, நான் இருக்கல. அழக்கூடாதா நண்பா? போதுப்பா. நண்பா என் முகத்துல பால வாச்சிட்டப்பா. யாரு? என்னடா பண்றீங்க? உள்ள போங்கடா. எப்படி இருக்கீங்க? ஐயா, நீ எப்படி இருக்க? இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கியா? Very nice யா. அப்படியா? அது சரி, யாருடைய அவன்? சர்வன்ட். சர்வன்ட்னா என்னடா? நீ இப்ப பேசிக்கிட்டு இல்ல பேச்சு. அத பாராட்டி பெரிய படிச்ச அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா. தாத்தா என்னப்பா அது? ராசையா சர்வன் காத்தாயி கருப்பாயி மூக்காயி ஐயா புள்ள கரகு. ஐயோ நான் என்னத்த சொல்லுவேன். வெக்கமா இருக்கா? ராசையா சர்வன்டா. ராசையா சர்வன்டா. தாத்தா தாத்தா என்ன தாத்தா நடந்துச்சு? நான் ஒரு சத்தம் கேட்டு அங்க போறேனா, கதவை திறந்தனா, உள்ள பேய். அத பார்த்து நான் பயந்துட்டேன். அதான் ஜுரம் நடுக்கும். பழிக்கு பழி. சரி
ராசையா ராசையா எங்க போயிட்டாங்க? நான் கூட்டிட்டு வரேன் தாத்தா. டேய் கொஞ்சம் சும்மா இருடா. டேய் வைக்க விடுறா. இந்த அப்புறா. சே. டேய் ஏன்டா வந்துட்டா கேக்குறது. டேய் நெருப்பு எங்கடா? ஏன்டா அப்படி என்ன கொல்றீங்க? ராதையா 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 நான் போய் தாத்தாவை கூட்டி வந்துடுறேன். நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஒண்ணும் குழப்ப வேண்டாம். ஆக வேண்டிய காரியத்தை பாரு. இல்ல நான் போய் ஐயா கிட்ட சொல்லி நான் ராசியாவை கூட்டிட்டு போறேன். 2 நாள்ல அனுப்பி வைக்கிறேன். வேற ஒண்ணும் சொல்லி குழப்பாத. வா பாப்பா. என்னங்கடா இது எளியும் பூனியுமா இருந்துச்சுங்க. இன்னைக்கு என்னடான்னா 2 ஒண்ணா சேர்ந்து வருதுங்க. ராசையா அம்மா. டேய் டேய் ஓடாத ஓடா. டேய் இரு. டேய் டேய் இரா. என்னடா அது? சைக்கிள். ஏறா. ரொம்ப கவலைப்படுத்திட்டானே. டேய் சர்வண்டுன்னு பேர் வாங்கி ஆளை பிடிச்சிட்டேடா. அடச்சி. சர்வன்ட்னா என்னன்னு தெரியுமா? என்ன? வேலைக்காரன். ராசையா என் தெய்வமே. 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா. டேய் ராசையா ஒரே ஒரு தீக்குச்சியை பொருத்தி பார்த்தா உலகமே தெரியுதுடா. 10 ரூபா குடுறா. என்னடா? பொண்ணு. 10 ரூபா குடுறா. நீயா? நீங்களா? எவனி இந்த காலத்துல நம்ப முடியல. நீ கிட்ட உள்ளர போற? யோ இலகின் தாத்தா பணம் கொடுத்து போறாரு. அவர் ஒண்ணும் அப்படி சொல்லல. எது? அப்ப நாங்க பார்க்க வேணாமா? அவர் பாத்துட்டு வந்து சொல்லுவாரு. நீ கேட்டுட்டு போய் ஓரமா உட்காரு. போடா. இந்த பாரு நான் ரொம்ப கொடூரமானவன். இதெல்லாம் இருக்குறீங்க. அவர் வந்து பார்த்து சொல்லட்டு நான் கேட்கிறேன். நீ வழங்கவே பண்றடா நீ போ. என்னடா பாப்பா ஓடுது? பாப்பா பையன் ஏதாவது சிலுமிஷம் பண்ணிட்டானா? தம்பி என்னப்பா பண்ண? ஐயோ எப்படி? கிரேட். அனிது அனி 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 பாப்பாக்கு தேல் கொட்டிருச்சு. அதான் பாவம் இருந்துச்சு. ஆமா அங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கு வந்துருச்சா? எங்க எவ்வளவுக்கு எது கொட்டோ அதை சாக்கா வச்சுக்கிட்டு உன் வேலையை காட்டுறியா? அப்பா ஒரு மனிதாபிமான அடிப்படையில அந்த உதவியை செஞ்சேன். இதே மனிதாபிமானம் ஒரு 90 வயசு கழிவுக்கு தேல் கொட்டினா வருமா? கஷ்டம்தான். உன்னை என்னமோ பெருசா நினைச்ச. நீ இப்படி அலைவேன்னு தெரியல. இனிமே என் கண் முன்னால நிக்காத, பாக்காத, பேசாத. பாடலாமா? ஏண்டா முண்டம், ஐடியா சொல்றதுக்கு ஊர் வளத்துல வேற இடமே கிடைக்கல. சீக்கிரம் சொல்றா. ஓடு சுடுது. உனக்காண்டி கீழே சுடுது. எனக்கு இட்லி மாதிரி வெந்துகிட்டு இருக்குடா. டேய் அவ கொல்லிக்கட்ட மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கா. சொல்ல வேண்டியதை உடனே சொல்றா. கத்தாரா ஓடு உடைய போகுது. நான் சொல்றத அமைதியா கேளு. நாளை காலையில அனிதாவுக்கு அளவெடுக்க நூர்ஜஹான் வருது. அப்ப நீ என்ன பண்ற? வலது காலை எடுத்து வச்சு அவளுக்கு பதிலா நீ உள்ள வர. எப்படி? சூப்பர் ஐடியாடா. டேய் நீ தாண்டா என் உயிர் நண்பன். அம்மா பால் கொண்டு வந்திருக்கம்மா. ஏய் பொண்ணு. யார் நீ? அளவெடுக்க வந்திருக்கேன். உன் பேர் என்ன? சு சு சு. சரி சரி அளவிடு. ராசி எங்க? என்ன இந்த அளவுக்கு கோவம் வருது? அவனை பத்தி பேசாத.
இப்ப மட்டும் அவன் என் கையில கிடைச்சா அப்படியே போட்டு நசுக்கிடுவேன். அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? என்ன பண்ணா? வேலைக்காரிக்கு தேள் கொட்டிடுச்சுன்னு எங்கெங்கயோ தொட்டு சுண்ணாம்பு தடவுறான். இனி என்னென்னமோ செய்யறான். எங்க எவனுக்கு எது கொட்டுன்னு காத்துக்கிட்டு இருக்கா. இந்த வீட்ல எல்லாத்துக்கும் அவனை தான் கூப்பிடுறாங்களா? ஏன் மத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை அவனுக்கு எதுக்கு? அவன் ஏன் போகணும்? அவன் ரொம்ப கெட்டு போயிட்டான். அவன் மனுஷனே இல்ல. அவன் என்ன? அவன் துரோகி, பன்னி, பிசாசு. நான் அவனை மறக்கிறது. நீ அவன் பேரை சொல்லி என்ன டென்ஷன் ஆக்கிட்டியே. அவர் அப்படி திட்டாதம்மா. ராசியா ரொம்ப நல்லவரு. இப்படிதான் ஒரு தடவை என்ன பாம்பு கடிச்சிருச்சு. ராசியா தான் வந்து என்ன காப்பாத்தினாரு. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அந்த தெய்வம் தான்மா. அந்த தெய்வத்தை போய் இப்படி கண்ணாப்பு நான் திட்டியம்மா. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு என் நெஞ்சு துடிக்குதுமா. அவசரப்பட்ட அந்த தெய்வத்தை தப்பா நினைச்சிடாதம்மா. உனக்கு அளவெடுக்கணும்னு சொன்ன நூர்ஜான் பேபி நாளைக்கு தான் வராளா? ஏய் கொலை பண்ண போறா. என்ன காரியம் பண்ற நீ? வச்சிந்தே அரஞ்சு பல்ல நாட்டுல எங்கடா பாக்குற? இங்க பாரு. ஏய் வேற எது நல்ல ஐடியா சொல்றேன்டா. ஏய் நாளை காலையில அனிதா தனியா இருக்கும்போது நீ என்ன பண்ற? டேய் ஒண்ணுமே புரியலடா. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடா. குர்ராக்கார. ஓஹோ. என்னடா இது? அனித்து அனித்து அனிதா அனித்து அன்னைக்கு அவளுக்கு தேள் கொட்டுச்சு. அதான் அப்படி நடந்துக்கிட்டேன்னு சொன்னேன். இன்னைக்கு அவளுக்கு என்ன கொட்டுச்சு? ஏன் கண்ணு முன்னாலே அவளை கட்டி பிடிக்கிறியா? என்ன தப்பா நினைக்காத அனிதா. உன்னன்னு உணர்ச்சி நினைச்சு கிளி ஐயோ ஐடியாவா கொடுத்த நில்றா. நிக்க மாட்டேன். ஓடாதடா. ஓடுவேன். புடிச்சுடா. முடியாது. டேய் பக்கத்துல வராத. பக்கத்துல வராத. நான் வராதங்கறல்ல. ஐயோ அவன் ஒரு சட்டி. அங்க ஓட. அங்க அப்படி வர்றா. கிளி ஓடாதடா நில்றா. டேய் போற டேய். கிளி கிளி அவன புடிங்க. கிளி டேய் டேய் கிளி. அமைதியார் அமைதியார். பொறுமை பொறுமை. டேய் என்ன சார் இவ்வளவு கோவமா அவனை விரட்டுறீங்க? இல்ல சார், நான் ஒரு பொண்ணு நான் அவள இது பண்றதுக்காக இவன் கிட்ட ஐடியா கேட்டேன் சார். சொதப்பிடுச்சு சார். விட்டுட்டேன் சார். ரெண்டாவது தடவை இவன் கிட்ட ஐடியா கேட்டேன் சார். அவன் மட்டும் கையில கடச்சான அவன் அப்படியே பிச்சு அவன. சார் சார் இருங்க சார், ஆத்திரப்படாதீங்க இருங்க சார். நான் பாத்து இருங்க சார். போடா கரோட போடா. டேய் நீ மட்டும் கையில மாட்டன உன் குடல உருவி இழுக்க காட்டிக்கலாம். ஆமா ஐடியா குடுக்குற ஐடியா. உன்னை பாத்துக்கறேன்டா. வெக்கம் கேட்டோனே. நீ போடா. டேய் நீ எப்படி வந்தாலே என்ன பிடிக்க முடியாதா? டேய் போற டேய். டேய் ஐயோ அப்பா. அண்ணா உன் கைய. ஐயோ சார். ஐயோ அவன் ஒரு சைக்கிள் வாங்கிட்டானே. இவ்வளவு சொன்ன கேட்டாங்களா? குச்சி மாதிரி இருந்துட்டு குடல உருவ போறானா. வேட்டியை கூட உருவ முடியாது. டேய் அவன் சைக்கிள் தூக்கிட்டு போறான்டா. ஐயோ என்ன நம்ம வரப்ப ரெண்டு பேர் தான் வந்து ஊரே வர்றாங்க. எங்கடா போவ? வீட்டுக்கு சாப்பிட்டு வரணும்ல. நீ வீட்டுக்கு மட்டும் வா. அவன அடி பெரிய இப்ப பந்தாடிக்கும். ஓடிடுவே நீ. என்ன மறைக்கிறா? ஏய் என்ன என்னது?
இதுக்கெல்லாம் காரணம் கிளி தான் தெரியுமா? நீ என்ன திட்டிட்டியா? நான் அவன் கிட்ட போய் ஐடியா கேட்டேன், அவன் தான் எனக்கு தப்பு தப்பா சொன்னான். அதனால நீ என்ன தப்பு. விசில் அடிச்சே குயில். ஓஹோ, நல்ல சகுனந்தா. ஏய், என்னை விட்டு எங்க போற? ஆசையா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? அனிதா கூட கொஞ்சம். ஆசையா, வந்துட்டேன் தாத்தா. அதோ. சத்தம் இன்றி முத்தம் ஒன்று அவள் கொடுத்தாள். சத்தம் இன்றி முத்தம் ஒன்று அவள் கொடுத்தாள். எவ்வாவா? என்னையா? என்ன ராஜையா? இன்ஜின் சூடாயிடுச்சு போல இருக்கு தாத்தா. அடடடடட, என்ன ரத்ன வேலு? வணக்கம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அதென்ன இங்க நிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, இன்ஜின் சூடாகி போச்சுன்னு சொன்னா. அதுக்காக இங்க நிக்கணுமா? பக்கத்துல தான் நம்ம ஜமீன் பங்களா. வாங்க அங்க போலாம். ராசையா, நான் வந்துறேன் தாத்தா, நீங்க போங்க. யோ, என்னையா வேணும்? தாத்தா, உள்ள ஐயாவோட பேசிக்கிட்டு இருக்காங்க, அங்க போய் நில்லு போ. யோ, கண்ணு தெரியலையா? போய் அந்த பக்கம். ஆசையா, ஆசையா, வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தாப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன விஷயம் தாத்தா? எங்க நீ சொல்லு, உன் கணிப்பு எப்படி இருக்குன்னு பாப்போம். ஏன் மிச்சம் மீதி இருக்கிற சொத்தெல்லாம் வேற யாருக்காவது எழுதி வைக்க போறீங்களா? இல்ல, வேற ஏதாவது கோயில் கட்ட போறீங்களா? அதுவும் இல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்களே சொல்லுங்க தாத்தா. அனிதாவுக்கு மாப்பிள்ளை பார்த்து பேசி முடிச்சிட்டேன். என்னப்பா அது? எவனுக்கோ மானாவாரி அள்ளி கொடுத்திருக்கிற, ரத்னவேலு கணக்குல எக்கச்சக்கமா பணத்தை கொடுத்திருக்கிற. இதெல்லாம் திருப்பி வருமா? திரும்பி வர வேணாம் தாண்டா கொடுத்திருக்கிறேன். அப்ப அவர் அடமான வச்ச நிலத்துக்கும் நீ கொடுத்த பணத்துக்கும் சரியா போச்சுன்னு சொல்ற. நீ அவன் சொத்தை வளைச்சு போடுறதுல நிக்கிற, நான் அவன் பேத்திய வளைச்சு போடலான்னு நினைக்கிறேன். அப்பா, இந்த வயசுலயா? டே கூறுகட்ட முண்டம், அவளை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கி என்ன அந்த வீட்டுக்கு சம்மந்தி ஆக்க போறேன். உன் மூளை நல்லா வேலை செய்துப்பா. அனிதா, உனக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து பேசி முடிச்சிருக்கம்மா. உன் அழகுக்கு அறிவுக்கு ஏத்த மாதிரி பையன், ஏன் அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி சக்கரபாளையம் ஜமீன் குடும்பம். நீ மகாராணி மாதிரி வாழ போறம்மா. பையன் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கான். கல்யாணம் முடிஞ்ச கையோட நீங்க ரெண்டு பேரும் வெளிநாட்டு. அனிதா, அனிதா, ராசையா, இந்த சொத்து சுகம் இதெல்லாம் என்னை விட்டு போனாலும் கடைசி வரைக்கும் என் கூட இருக்க போறது நீதானையா. உன்கிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? அனிதாவோட கல்யாணத்தினாலதான் இந்த ஜமீனோட கௌரவம் மறுபடியும் தலநிமிர்ந்து நிக்க போகுது. என் பொண்ணுக்கு நான் எப்படி எல்லாமோ கல்யாணத்தை நடத்தி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டே போயிட்டா. அன்னைக்கே இந்த ஜமீனோட கௌரவம் போயிடுச்சு. உறவு முறையில நல்லது கெட்டதுக்கு போற இடத்துல 4 பேர் கூடி யதார்த்தமா பேசி சிரிச்சா கூட என்ன பத்தி தான் பேசி சிரிக்கிறாங்களோன்னு என் நெஞ்சு கூட்டுக்குள்ள உறுத்தும். அன்னைக்கு நான் பெத்த பொண்ணால போன கௌரவம் இன்னைக்கு அவ பெத்த பொண்ணால திரும்ப வர்றத நினைச்சா சந்தோஷமா இருக்கு. மங்களாபுரம் ஜமீனுக்கும் இன்னொரு ஜமீனுக்கும் சம்பந்தம் நடக்க போகுது. அதனால மறுபடியும் சொல்றேன், அந்த கௌரவத்துக்கு எந்த குறையும் வராம
இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது உன் கையில தான் இருக்கு. என்னது எதுக்கு எழுப்புன நீங்க? என்ன தூக்கத்துல கனவுன கண்டியா? பின்ன யார் எழுப்புனா? எடுபட்ட வேலை பேசாம படுறா. பட்டு கிடப்பா. பெத்த ஆத்தாவோட பக்கமா ஏன்டா கம்பால அடிக்கிற? அம்மா நான் இல்லமா அப்பா வந்தாம இருக்கான். எங்க டாலு? யோ எனக்கு கிண்டலா தெரியாம கேக்குறேன். உன்னை என்ன நினைச்சிட்டு மனசுல நீ? நான் தான் உன்னை இப்படி தனியா சந்திக்கணும்னு அப்படி ஒரு கலாட்டா பண்ணி உன்னை இப்படி மேல வர வச்சேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ராணி. ராணியா? இந்த வார்த்தை உன் உதட்டுல இருந்து வருதா இல்ல இதயத்துல இருந்து வருதா? இதயத்துல இருந்து. நான் நம்ப மாட்டேன். உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. எதுக்காக விலகி விலகி போற? என் மேல என்ன தப்பு கண்டுபிடிச்ச? தப்பு என் மேலதான். ஆமா, நீ என்ன காதலிக்கிறதுக்கு முன்னால நான் என்ன ஏழையா இருந்தேனா இல்ல சித்தாள் வேலைக்கு போயிட்டு இருந்தேனா? அப்ப இல்லாத தத்துவம் இப்ப ஏன் பிறந்தது? நீ பார்த்த ஜமீன்தார் மாதிரி எத்தனையோ பேர் என்ன கட்டிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அவங்க எல்லாம் பெருசு இல்ல. எனக்கு நீதான் வேணும். நீதான் வேணும். நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். பதில் சொல்லாம எங்க போற?